ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சேனல் 5 சினிமா. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஷோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மார்வல் சைட்லேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஒரு படம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. அந்த படம் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். உதவணும்னு நினைக்கிறியா? உனக்கு என்னதான் ஞாபகம் இருக்கு? ஸோ இப்போ மார்வல் படங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே அதுக்கு செட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேர்ல்டு பில்டிங்கிறது ஒன்று இருக்குது, யூனிவர்ஸ் பில்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு படத்துக்குமே அடுத்தடுத்த படத்துக்கான லீடு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு படத்துலையும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸுங்கிறவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி மார்வல் கிட்ட வந்த குற்றச்சாட்டும் இதை வச்சு தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரியான அந்த கதையாக வந்து இருக்குது. இதை வந்து தனியாக ஒரு படமாக வந்து பார்க்க முடியல. இப்போது எதுவுமே தெரியாமல் நான் இந்த படம் வந்து நான் பார்க்க வரேன் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக அப்படிங்கும்போது எனக்கு அந்த படம் வந்து புரிஞ்சுக்க முடியல. 1008 கேள்வி வந்து வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு மார்வல் மேலே. இது என்னவா இருந்தாலும் கேப்டன் கவனமாயிரு. ஸோ இந்த படத்துக்கும் அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட மெயின் பிளாட்டே வந்து அதை நோக்கி தான் புஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்டர்னல்ஸ் படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க, ஒரு செலஸ்ட்ரியல் வந்து பூமிக்குள்ளேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அந்த செலஸ்ட்ரியலை வந்து சிலையாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த செலஸ்ட்ரியல் தான் அடமாண்டியம்ங்கிற ஒரு மெட்டலையும் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடமாண்டியம் என்ன, அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஆப்வியஸாக தெரியாது. அந்த மூவிஸோ இல்லை காமிக் புக்கோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அடமாண்டியம்னா என்ன, அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெட்டல் அப்படிங்கும்போது. யாரோ எல்லா விஷயத்திலையும் புகுந்து ஆட்டம் காட்டுறாங்க. ஒன்னு அரெஸ்ட் பண்றோம். ஸோ அதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் சும்மா அடமாண்டியம் வந்து அந்த செலஸ்டியலில் இருக்குது, அது வந்து எல்லா நேஷனுக்குமே தேவை அந்த மெட்டலை வந்து எடுக்க போகிறோம். இதுக்கு தேவை அந்த மெட்டல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத அவங்க டிஸ்கஸ் பண்ணலை. அந்த மூவி ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், அந்த ஆடியன்ஸுக்கு வந்து தெரியும் அடமாண்டியம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸால் அதை கனெக்ட் பண்ண முடியல. எதுக்குடா சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழும்பிடுது. இது படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக வந்து நான் பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்க இப்போ கேப்டன் அமெரிக்காவோ அயன்மேனோ அந்த படங்கள்லாம் நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம். இது ஃபால்கனை இவர் தான்ப்பா அடுத்த கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு புஷ் வந்து ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் அந்த சீரீஸில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இவரோட மோட்டோ என்ன, இப்போது ஸ்டீவ் ராஜர்ஸோட கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நெவர் கிவ் அப், நாள் முழுக்க இதை செய்ய தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் இல்லையா. லிட்ரலாக அந்த மனுஷன் வந்து நெவர் கிவ் அப் ஒரு கேரக்டர் தான். ஸோ இவரோட கேரக்டர் என்ன, நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன் அது முக்கியம் இல்லை, நான் வந்து போய் நின்றுவேன் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக சாம் வில்சனோட கேப்டன் அமெரிக்காவை வந்து புஷ் பண்ணியிருந்தாங்க. இதை நான் சரி பண்ணுறேன், ஞாபகம் இருக்கட்டும், நீ ஒன்னும் ஸ்டீவ் ராஜர்ஸ் இல்லை. அதை கிளியர் அண்ட் கட்டாக இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த வகையில் எனக்கு நல்லாவே ஒரு காட்சி. ஓகே, இவர் இந்த மாதிரியான ஒரு கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிறது எனக்கு சூப்பராக புரிஞ்சுது, என்னால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. இதுலேயும் வந்து ஒரு குற்றச்சாட்டு எழும்பிருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனை எப்படி நம்ம கேப்டன் அமெரிக்காவை ஒத்துக்கிறது, அதுக்குன்னு அந்த சூப்பர் சோல்ஜர் சிரமும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ பாட்டில் வந்து நான் தான் திடீர்னு ஷீல்டு வாங்கிட்டேன் நீ கேப்டன் அமெரிக்காவா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ஃபேன்ஸ் மத்தியில் சண்டைகள் எழும்பிருந்துச்சு. அவங்களால டக்குன்னு ஏற்றுக்க முடியல. எனக்கு இவ்வளோ கொடுத்ததே வந்து ஓகே அக்செப்டபிளாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சில பேருக்கு அது பிடிக்காம போகலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பழைய படத்தோட கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சின்ன சின்ன இடங்களில் வச்சு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மெயின் ரோலே வந்து ப்ளே பண்ணுது. இப்போ இன்க்ரெடிபிள் ஹல்க்கு, இட்டர்னல்ஸ், அதுக்கு முன்னாடி கேப்டன் அமெரிக்கா அண்ட் வின்டர் சோல்ஜர்ஸ், இந்த படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தான் இந்த படம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்படி அதுவும் இல்லாமல் அடமாண்டியம்னா என்னன்னு வேறு உங்களுக்கு தெரியணும். இது எல்லா படம் பார்த்துருந்தீங்கன்னா தான் இந்த படம் புரியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து ரீச் ஆகாது. அது வந்து அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ இதை மார்வல் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் இன்னொரு ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து மார்வல் மேலே சொல்லப்பட்டு வந்துச்சு அந்த ஃபேஸ் 4ல். என்னன்னா வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சு படங்கள்லாம் எடுக்கிறாங்க, குவாலிட்டி கண்டென்ட்டே இல்லை மார்வல் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 3 வந்து அதை வந்து பயங்கரமாக பிரேக் பண்ணுச்சு. பேக் டு ஃபார்ம்டா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படமும் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். சிஜி மிரட்டிட்டாங்க எல்லா இடத்துலையும், வந்து சிஜி எந்த இடத்துலையுமே பிசிறு தட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரி லைனும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகுது. ஏன்னா சாம் வில்சனை கேப்டன் அமெரிக்காவை நம்ம இதுக்கு முன்னாடி பிக் ஸ்க்ரீனில் பார்த்தது கிடையாது, சீரீஸில் தான் பார்த்துருக்கோம். அந்த மனுஷனை கேப்டன் அமெரிக்காவை நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஸ்பேஸ் வந்து தேவைப்படும், அந்த ஸ்பேஸை வந்து தாராளமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தில். ஸோ கொஞ்சம் என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஒரு சில பேருக்கு வரலாம். ஆனால் அது இந்த கதைக்கு வந்து தேவை, அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு அது தேவை. அதனால வந்து அது எனக்கு பெருசாக மைனஸாக தெரியல. மேபி ஒரு சில பேருக்கு இது லேகாக அமையலாம். நம்ம போரோட உச்சத்தில் இருக்கோம்,
அது இல்லாமல் முக்கியமான ஒரு எலமெண்ட், இது ஸ்பாய்லர் ஆகாதுன்னு சொல்லி நினைக்கிறேன், ஏன்னா ட்ரெய்லர்லேயே டீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தண்டர் போல்ட் ராஸை கடைசியாக ரெட் ஹல்காக வந்து மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ ரெட் ஹல்க் இருக்கும்போது கண்டிப்பாக க்ரீன் ஹல்க்கும் வந்து வருவார். நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து மறுபடியும் பழைய மாதிரி ஒரு ரேஜான ஹல்காக மாறுவார், இவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் கடைசி சீன் வரைக்குமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படியாவது இந்த க்ரீன் ஹல்கை காட்டிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய ஏமாற்றம் மார்வல் ஃபேன்ஸுக்கும் ஹல்க் ஃபேன்ஸுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்கை வந்து மொக்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா எல்லா படங்கள்லையும், அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு வெயிட் வந்து நம்ம ஹல்க்குக்கே காட்டினதில்லை இது வரைக்கும். ஆனால் ரெட் ஹல்க்கு அப்படி கிடையாது. அந்த ஆளை வந்து முழுக்க முழுக்க ஒரு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மான்ஸ்டராகவே காட்டியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர தீயாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு மார்வல் கன்னியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணி ஓகே வந்துட்டான் வா வேலு பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் தான்ப்பா நான், எனக்கு அவ்வளோக்கா ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா சண்டை போடுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு பேசுகிறாங்க எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும்பும். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கான படம் வந்து இது கிடையாது, மார்வல் கன்னிகளுக்கான படம். மார்வல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை போய் தேட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். தேட்டர் ஒர்த். இந்த சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் குழந்தைகளை கூட்டு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது டெட்பூல் அண்ட் வுல்வரின் வந்துச்சு இல்லையா, R-rated படம், குழந்தைகளோட பார்க்க முடியாது அப்படின்னு. இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக குழந்தைகளோட போய் பார்க்கலாம். அவங்க அந்த ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுக்கான ஒரு ரிவ்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய படங்களோட ரிவ்யூஸ்லாம் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னா சேனல் 5 சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானும் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டையும் கீழே பண்ணிட்டு போயிருங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் VJ கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.